அனைவருக்கும் வணக்கம். முதலில் நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா, முதல்ல நாக்க நீட்டுங்கன்னுவாங்க. அடுத்து கண்ண பார்ப்பாங்க. அடுத்து நகத்த நீட்டுன்னுவாங்க. இதை வச்சு நோய் தன்மை வெளிப்படையாக கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டெத்தை வச்சு இதயத்தை துடிக்கிறத வச்சு 6 வகையான இதய துடிப்பு கேட்கும். விதவிதமாக அதுக்கேற்ற மாதிரி நோய்கள் சொல்லுவாங்க. கிட்னி பாதிப்பு, நுரையீரல் பிரச்சனை அது மாதிரி. அதே போல நான் நகத்தை பற்றியும் சொல்லிட்டேன். அடுத்தது நம்ம நாக்கை பற்றி சொல்கிறேன். அடுத்த டாப்பிக்கில் நான் கண்ணை பற்றி கண் நிறம் எப்படி மாற்றினா என்னென்ன நோய் வரும்னு சொல்கிறேன். இது நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அடுத்து வர நான் என்கரேஜ் பண்ணுறதுக்கு இதுவாக இருக்கும். இப்போ நாக்கு என்னென்ன நேரத்தில் இருந்துச்சுன்னா என்னென்ன நோய் வரும்ன்றதை இப்போ உங்களுக்கு விளக்குறேன். இப்போ அடர் சிகப்பு நாக்கு நீக்க சொல்லுவார் டாக்டர். அடர் சிகப்பாக இருந்துச்சுன்னா இதய சம்பந்தமான நோய்கள் வர வாய்ப்பு இருக்கிறது. அலர்ஜி தொற்று நோய் அடர் சிகப்பாக இருந்துச்சுன்னா தொற்று நோய் வரும், அலர்ஜிக் ஆகும், நமைச்சல் வரும், இது மாதிரி அலர்ஜிக் ஆகுதுன்றாங்க, அது வரும். சிவப்பாக இருந்துச்சுன்னா இதய சம்மந்தமான நோய்கள் வரும். ரத்தம் அழுத்தம் கம்மியாக இருந்து பீட்டோல் சத்து குறைபாடாக இருக்கும். சிவப்பு நிறமாக இருந்துச்சுன்னா நாக்கு. அடர் சிவப்பாக இருந்துச்சுன்னா அலர்ஜிக்காகவும் தொற்று நோய் வரும். அதே போல் காப்பி நிறமாக இருக்கும். நாக்கு நிறுத்தணும்னா காப்பி நிறமாக இருக்கும். அவங்களுக்கு நுரையீரல் பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம். அதே போல் நீல நிறத்தில் இருந்தால் கிட்னி பிரச்சனை, சிறுநீரக பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம். அதே மஞ்சள் நிறத்தில் இருந்துச்சுன்னா நாக்கு மஞ்சள் காமாலை வரப்போகுது, கல்லீரல் பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம். அதே சாம்பல் நிறத்தில் இருக்கும். சாம்பல் நிறத்தில் இருந்துச்சுன்னா நம்ம மூல நோய் வரப்போது, செரிமான பிரச்சனை, வயிற்று செரிமான பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம். அதுவே நமக்கு வெள்ளை நிறத்தில் இருந்துச்சுன்னா ரத்தம் இல்லாமல் அனிமிக் பேஷண்ட்டாக இருப்பாங்க, நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும். அதே போல் சில பேருக்கு வாந்தி வரும், பித்தம் அதிகமாகும். இவங்களாம் இழந்த பழம் அடிக்கடி சாப்பிட்டிங்கன்னா வாந்தி வரத்துக்கு இடம், பித்தம் சரியாயிடும். அதே பித்தம் சரியாகனா எலுமிச்சம்பழம் சாறுடன் ஜீரகப்பொடி சேர்த்து அதையும் குடிச்சு வந்தீங்கன்னா ஓரளவுக்கு பித்தம் சரியாகும், வாந்தி நிற்கிறதுக்கு இடம். புரட்டை விடுவது சில பேருக்கு முக்கியமாக தூக்கம் வராது. வீட்டில் ஹஸ்பண்டுக்கு புரட்டை விடுவார், ஒய்ஃபுக்கு தூக்கம் வராது. சில பேர் ஒய்ஃபு குண்டாக இருப்பாங்க, தூக்கம் வராது, புரட்டை விடுவாங்க, ஹஸ்பண்டுக்கு டிஸ்டர்பாக இருக்கும். இது நல்ல பேருக்கு நிறைய பிரச்சனைகள் வருது ஃபேமிலியில். அவங்க என்ன பண்ணணும், நம்ம ஒரு 2 டம்ளர் தண்ணி எடுத்துங்க, ஒரு 5 ஏலக்காய் நசுக்கி போட்டுங்க, ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்குங்க, எல்லாத்தையும் கொதிக்க வச்சு போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு வடிகட்டிட்டு தேன் கலந்து தூங்குவதற்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி குடிச்சுவாங்க. நாளடைவில் நல்லா தூக்கம் வரும், புரட்டை நின்றுடும். அதே போல் நரம்பு தளர்ச்சி வராமல் இருக்க பேரிக்காய் அடிக்கடி உணவில் சேர்த்துங்க. பெண்கள் சுகப்பிரசவம் வரணும்னா கோரைப்பாயில் படுத்து தூங்கினா நல்லது. அதே போல் பல் சாம்பலாக இருக்கும், பல்வலி இருக்கும் அடிக்கடி. இவங்க என்ன பண்ணணும், நாயுருடைய வேர்களை எடுத்து சாம்பலாக்கி அந்த சாம்பலில் பல் வளர்க்குனாங்கன்னா எலுமிச்சம்பழம் சாறு கலந்து பல் வளர்க்குனாங்கன்னா பல் நல்லா சுத்தமடையும். பல் ஈறுகள் மஞ்சளாக இருக்கிறது சரியாகிடும், பல் வெண்மையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.